மீனா. வாங்கக்கா. மீனா, இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சுல. நல்ல மனுஷன். மீனா கல்யாணத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கல. முத்து வரல? வந்துடுவாருக்கா, வேலையா இருக்காரு, முடிச்சிட்டு வருவாரு. சரி. அந்த ஆள் வரலன்னு இப்ப யார் அழுதா? சத்யா, கை பரவாயில்லையா? வலி எப்படி இப்ப இருக்கு? பரவாயில்லக்கா. சந்திரக்கா, சம்மந்தி வீட்டுக்காரங்க வருவாங்களா? வந்துடுவாங்க. சரிக்கா. மீனா, நான் உன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வந்தேன். ஒரு மரியாதைக்கு கூட யாருமே வரலையேடி. மாமா வரேன்னு தாம்மா சொன்னாரு. ஆனா அவருக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. இங்க வந்து அப்பா போட்டோவை பார்த்து அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுன்னா அதுவே அவருக்கு மனசுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதான் நானே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா என் வீட்டுக்காரரு கட்டாயமா போகணும்னு மாமா சொன்னாரு. அவரும் வரேன்னு தான் சொன்னாரு. வராரோ இல்லையோ யாருக்குமா தெரியும். அவரு வரது இருக்கட்டும்டி, எதுவும் பிரச்சனை பண்ணிட வேண்டான்னு மட்டும் சொல்லிடு. சத்யா கையை அவர் உடைச்சதுக்கு இங்க எல்லாரும் இட்டு கட்டி பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற மானத்தையும் வாங்கிட்டு போகாம இருக்க சொல்லு. அது சந்திரக்கா, கடைக்கு போயிட்டு இப்ப வந்துடுறோம். வரக்கா. மீனா, வாங்கம்மா. முத்து வரலையா? வந்துடுவாருமா. உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? உன் தம்பி கையை வேற உடைச்சிட்டான்னு கேள்விப்பட்டோம். முத்து ஏன் இப்படி பண்ணுச்சு? நல்ல பிள்ளையாச்சே. மனோஜ், நீ எப்ப வந்த? வீட்டுக்கு இனிமே சீக்கிரமா வான்னு சொன்னேன். அதுக்காக இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க? வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? இல்ல, மொத்தமா முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? உன் முகம் கூட சரியில்லை. என்னாச்சு? இல்ல, அது வந்து என்ன? என்ன மனோஜ், என்ன ஆச்சு? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. என்ன, திரும்ப ஆபீஸ்க்கு போகணுமா? லேட் ஒர்க் ஏதாவது இருக்கா? ஒர்க்கே இல்ல ரோகிணி. எனக்கு புரியல மனோஜ். எனக்கு இந்த வேலையும் போயிடுச்சு. மனோஜ், நீ சும்மா விளையாடாத. இல்ல ரோகிணி, நிஜமாதான். சும்மா சொல்லாதப்பா. என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்கணும்னு நீ விளையாடுறதானே? இல்ல இல்ல ரோகிணி, நிஜமாலே என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ரோகிணி, கோவப்படாத. எப்படி என்ன கோவப்படாம இருக்க சொல்ற? நீ வேலைக்கு சேர்ந்து இதோட 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள வேலையை விட்டு வந்து நிக்கிற? இல்ல ரோகிணி, அது வந்து என்ன... பேசாத மனோஜ். உண்மையிலேயே உனக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? ஒரு தடவை ஒருத்தருக்கு வேலை போனா பரவாயில்ல. உனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 தடவை வேலை போயிருச்சு. அதுவும் 1 வருஷத்துக்குள்ள. நான் என்ன பண்ணுவேன் ரோகிணி? என் டைமே சரியில்லை. தப்ப ஓ மேல வச்சுக்கிட்டு டைம் மேல பழிய போடாத. ஊர்ல வேற யாருமே வேலைக்கு போலியா? நீ மட்டும் ஏன் மனோஜ் இப்படி இருக்க? முழுசா 1 மாசம் கூட உன்னால வேலையை தக்க வச்சுக்க முடியாதா? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா இதுக்கு மேல அங்க இருக்க முடியல. இருக்க முடியலையா? இல்ல வேலை பார்க்க உனக்கு பிடிக்கலையா? வித்யா அடிக்கடி சொல்லுவா, உனக்கு வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, நீ ஒரு லேசின்னு. அப்போ நீ அப்படிதான் என்ன நினைக்கிறியா? இந்தாங்க 30 நாள் பாலுக்கான பணம். போன மாசம் 31 நாள் இல்லம்மா. வா ஹீரோ, இவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? இவன் குடிக்கிறது ஹார்லிக்ஸ். இப்போ ஹார்லிக்ஸ்ல இருக்கு புரோட்டீன், விட்டமின் டி, ஃபாலிக் ஆசிட் போன்ற 27 நியூட்ரியன்ஸ். இவை உடலையும் வளர வைக்கும், மென்டலி ஷார்ப்னஸை தரும். கிரிக்கெட்ல கேப்டன், மம்மிக்கு மேனேஜர். Thank you. Good morning பாட்டி. நீ வளரணும்னா மில்லட்ஸ் குடி. என்ன காலியா? ஹார்லிக்ஸோட மில்லட் சாக்லேட் சோளம், கம்பு, கேழ்வரகு மற்றும் திணையின் நற்குணத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.
மனோஜ் நினைக்கிறது? உனக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, அதெல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் ஒரு மாசமாச்சும் எனக்கு நீ சம்பாதிச்சு கொடுத்திருக்கியா? அதுக்கு பதிலா வேலையை மட்டும் விதவிதமா மாத்திக்கிட்டு இருக்க. இப்ப என்ன, நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கலன்னு குத்தி காட்டுறியா? உனக்கு கோவம் வருதா? கோவப்பட வேண்டியது நானு. நான் பேசினதுக்கே உனக்கு கோவம் வருது இல்ல? இதுவே உன் தம்பி முத்துவுக்கு தெரிஞ்சா போதும். அவன் நம்மள எப்படி கிண்டல் பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இப்ப என்ன, அவன் பேசுவாங்கறதா உனக்கு பிரச்சனையா? அதுவும் ஒரு பிரச்சனை தான் மனோஜ். உன்னால நான் தானே அவன்கிட்ட அவமானப்பட்டு நிக்கணும். ரோகிணி, வேணும்னு நான் எதுவுமே பண்ணல. என்னால அங்க வேலை பார்க்க முடியல. அந்த ஓனர் என்ன ஓவரா பேசிட்டாரு. என்ன அங்க அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு என்ன அதுக்குன்னு கேக்குற? வர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே மாச சம்பளம் வாங்குற மாதிரி எல்லாருக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் வேலை பாக்குறாங்க. அப்போ காசுக்காக ஒருத்தங்கிட்ட என்ன அவமானப்பட சொல்றியா? பொறுத்து போகணும்னு சொல்றேன். லைஃப்ல முன்னேறணும்னா சில இடத்துல கோவம் வரும், அதை காட்டிக்க கூடாது. அவமானப்பட்டாலும் அதை தாங்கிக்கணும். என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன நல்லபடியா நடத்துறாங்கன்னு நினைக்கிறியா? சில லேடிஸ் எல்லாம் ஏதோ உங்க வீட்டு மெய்டு மாதிரி என்ன நடத்துவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிற எல்லாருமே அதைத்தான் செய்வாங்க. என்னால செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுக்க முடியாது ரோகிணி. இங்க பாரு, வர்ற கோவத்துக்கு நான் உன்னை என்ன செய்வேனே தெரியாது. இப்ப வேலை போச்சுன்னு வீட்டுல சொன்னா உனக்கு என்ன மரியாதை இருக்கும்? உன் தம்பிக்கு இதுவே போதும். சொல்லி காட்டியே டார்ச்சர் பண்ணுவான். நான் சீக்கிரமா ஒரு வேலையை தேடுகிறேன். ஏன் அதையும் விட்டுட்டு வந்து நிக்க போறேன்? அதுக்கு எதுக்கு நீ வேலை தேடணும்? சும்மா வீட்லயே இருக்கலாமே. பிடிக்காம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை எப்படி பார்க்க முடியும்? செய்யணும் மனோஜ். எல்லாரும் என்ன புடிச்சா வேலை செய்றாங்க. இருந்தாலும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நிறைய விஷயம் இருக்கு. அதை யோசிச்சு புடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் பிடிக்காத வேலையை செஞ்சுதான் ஆகணும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. நிறைய படிச்சிருக்கல்ல, நோ பெயின் நோ கெயின் ஒரு ப்ராவர்பே இருக்கு. அத நீ படிச்சது இல்லையா? உன் மேல இருக்கிற நம்பிக்கையை நீயே போக வச்சிட்டு இருக்க. ச்சே, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரோகிணி, ரோகிணி, கேளு. விடு மனோஜ். நான் சொல்றத கேளு ரோகிணி. இப்ப நீ எங்க போற? எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பார்க்க போறேன். விடு. மீனா, வாங்கக்கா, வாங்க வாங்க வாங்க. இன்னும் ஆரம்பிக்கலையாமா? மாப்பிள்ளை வந்ததும் இலை போடலான்னு. சரி, உட்காருங்க. வாங்கம்மா, வாங்கய்யா. என்ன சந்திரா, ராகு காலம் வரதுக்கு முன்னாடி இலை போட்டுடலாம்ல? இல்ல, மாப்பிள்ளை வந்ததும் இலை அவர் வரப்ப போடலான்னு. வரட்டும், நீ ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிங்கம்மா. போடி. பர்ஃபியூமின் நறுமணம் உங்கள் துணிகளுக்கு கம்ஃபர்ட் பர்ஃபியூம் விலா. தோஜோ, என்னாச்சு? சின்னதாயிடுச்சு. சின்னதாயிடுச்சு 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 இது என்னோடது உன்னோடது? சின்னதாயிடுச்சு. வளர்ந்து வர்ற தோஜோட growthக்கு போஷாக்கு குறைஞ்சிடக் கூடாது. அதனாலதான் புதிய ஜூனியர் ஹார்லிக்ஸ். இதோட DHA புரோட்டீன் போன்ற 27 ஊட்டச்சத்துக்கள் குழந்தைகளின் பிசிக்கல் growth மற்றும் பிரெயின் டெவலப்மெண்ட்டிற்கு உதவி செய்கிறது. போஷாக்கு முழுமையா இருந்தாதானே growthம் முழுமையா இருக்கும். நேரம் ஆகுது, கற்பூரத்தை காட்டுங்கம்மா. அம்மா, ராகாலம் வரப்போதுமா, சீக்கிரம் ஆரம்பிங்க. அவர் வர நேரமாகும் போல இருக்கு, நீங்க ஆரம்பிங்க. இல்ல, மாப்பிள்ளை அவர் அவர் வரட்டுமா, வரட்டுமா, நீங்க நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. எழுந்திரு சத்யா. தம்பி தானே செய்யணும். வாப்பா. வாடா. என் கைய மட்டும் பிடிச்சுக்கோ. நானே பண்றேம்மா. டேய், டாக்டர் கைய சிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. அப்பாக்காக நான் பண்றேன். பொறுமையா பண்றேம்மா. மெதுவா பாத்துடா, வலிக்க போகுது. மெதுவா மெதுவா.
கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்ன முத்து இப்படி பண்ணிட்ட? சந்திராக்கா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்படி பிரச்சனையில சத்யா கைய பிடிச்சி உடச்சு வச்சிருக்கியேப்பா. இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்காதுன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ இப்படி செய்யலாமா? அந்த கந்து வெட்டிக்காரனை அடிச்சால் ஒரு நியாயம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். சத்யா பாவம் படிக்கிற பையன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி அவன் கையை உடைக்கலாமா? அவன் கையை தூக்க முடியாம இருக்கான்பா. இப்போ உன் மாமனார் நினைவு நாள் அன்னைக்கு கூட இவ்வளவு லேட்டா வரியேப்பா. என்னவோப்பா, போய் பாரு போ. வா மேலப்பா. நம்ம பையன் நிலைமை பாத்தீங்களாங்க? உங்களுக்காக சூடம் கூட அவனால காட்ட முடியல. அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உட்கார வச்சிட்டாரு இந்த வீட்டு மாப்பிள்ள. அழாதீங்கம்மா, சீக்கிரமே உங்க பையனுக்கு கை குணமாயிரும்மா. இந்த வலியை வச்சுட்டு அவன் எப்படி படிப்பான், பரீட்சை எழுதுவான்? மாப்பிள்ளன்னு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். அவரே இப்படி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. என்ன மீனா, உன் புருஷன் எல்லாத்துக்கும் ஆவுன்னா கை நீட்டுறாரு, இன்னும் அவர் மாறவே இல்லையா? சில பேர் குணம் எல்லாம் மாறாது போல இருக்குமா. சின்ன பையன், அவனுக்கு வலிக்குன்னு கூட யோசிக்காம பண்ணிட்டாரு. என் பொண்ணு வாழ்க்கை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. மத்த யாருக்குமே கோபம் வராதா? அவருக்கு மட்டும்தான் வருமா? அப்படி என்னதான் முரட்டுத்தனமான குணமோ? கைய கால உடைக்கிறதுன்னு இப்படி ரவுடித்தனம். ரூம்ல ஒரே அனலா இருக்கு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஹால்ல எனக்கு அனல் அடிக்குது. நடுவுல ஒரு கோடு போட்டுறேன். நீ அங்க படுத்துக்க, நான் வேணா இங்க படுத்துக்கிறேன். ஏய், கோடு போறேன்னு சொன்னேல, இன்னொரு கோடு சேர்த்து போடு. இடத்த பிடிக்க இன்னொருத்த வர்றான் பாரு. ஏய், நீ என்ன இங்க வந்திருக்க? அவனுக்கு அனல் அடிச்சிருக்கோம். என்னடா? ஆமா. என்ன இந்த ரெண்டு ஸ்க்ரூ போடுங்க. என்ன ஸ்க்ரூ? இந்த சின்ன ஸ்க்ரூ. என்ன ஸ்க்ரூ? இது எதுக்கு? சைக்கிள் தேவை. இதுக்கு இப்படி காமிச்சா நான் எப்படி எடுத்து போகுது? இந்த இது மெக்காட் இருக்குல்லண்ணே, மெக்காடுக்கு அந்த இதுக்கு ஜாயின் பண்ணோம்ல கம்பிக்கும் கீழே இப்படி வருது. ஆமா, அது அங்கே ஒரு போட்டு டப்பா வந்து நீ சைக்கிளை பிரிச்சாலே அது உருப்பிட்டாது. அது என்ன நெட்டு மரம் இருக்கு மேல. எப்படி நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டியா? மரம் வெட்டிட்டியா? இல்ல நான் ஆக்சுவலி அது துருப்பிடிச்சு போயிட்டு. எங்கன்னு இருந்துடா டப்பா ஒன்று இருக்குது. அந்த டப்பாவில் இருக்குடா, மஞ்சள் கலர் டப்பா ஒன்று இருக்குது. அதுவா? அது இல்லை. எது? கரெக்டாக கண்டுபிடிச்சோம். கண்ணுக்கு கரெக்டாக தெரியுதுடா. நீயோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா.